மகிமை உண்டாகுக மண்ணுலகில் நல்மனதாக்கு அமைதியும் உண்டாகுக. புதல்வரை மன்னகு தீவரை விண்ணகு புதல்வரை மன்னகு தீவரை தேவரை புகழுகின்றோம் மன்னாவி மன்னனை புகழுகின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுக மண்ணுலகில் நல்மனதாக்கு அமைதியும் உண்டாகுக. தந்தையின் மகனை போற்றுகின்றோம் ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். தந்தையின் மகனை போற்றுகின்றோம் ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். அன்பின் தேவனை போற்றுகின்றோம் திருச்சபை காவலரை போற்றுகின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுக மண்ணுலகில் நல்மனதாக்கு அமைதியும் உண்டாகுக. ஆமென் மன்றாடுவோமாக. ஆண்டவரே இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு பரிசுத்த இறைவனாகி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருக்குமாரனுமாகி அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அந்த வலிமையோடு ஒரே மலையை நோக்கி 40 பகலும் 40 இரவும் நடந்து சென்றதை பற்றி கூறுகிறது இன்றைய முதல் வாசகம். முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 4-8 முடிய. அந்நாள்களில் எலியா பாலைவனத்தில் ஒரு நாள் முழுதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூரச்செடியில் நடுவில் அமர்ந்து கொண்டு தான் சாக வேண்டும் என பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவர், நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பின்னர் அச்சொரச்செடியில் அடியில் அவர் படுத்தொருங்கினார். அப்பொழுது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண்விழித்து பார்க்கையில் இதோ தங்களின் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குலை தண்ணீரும் தன் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் ஒன்று பருகினார். ஒன்று பருகிய பின் திரும்பவும் படுத்துக் கொண்டார். ஆண்டவரின் தூதர் 2ஆம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பினார். எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்தவுடன் பருகிய என் உணவில் வல்லமை அடைந்தவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஒரபியா என்ற கடவுளின் மலையில் அடைந்திருக்கிறார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம் முன்னுரை. நாம் கடவுளின் மக்களாக இருக்கின்றோம் என நாம் தீமையை விட்டு விலகி ஒருவருக்கொருவர் மன்னித்து அன்பு காட்டுபவர்களாக வாழ வேண்டும் என புனித பவுல் அடியார் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் நமக்கு அறிவுறுத்துகின்றார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 30 தொடங்கி அதிகாரம் 5:2 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுள் தூய ஆவியாருக்கு துயரம் வரவைக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது போரிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பொய் சொல் எல்லாவற்றையும் தம்மை அனைத்தையும் உங்களுக்காக விட்டு நீக்குங்கள். ஒருவர் ஒருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகள், அவர் போல் ஆகுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் வழியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 41 தொடங்கி 51 முடிய. அக்காலத்தில் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே.
என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஏற்கால் வழியே எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத் தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத் தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரே அருள் வாக்கு. 19வது ஞாயிறு. இன்று குறிப்பாக நமது திரு அவை இந்த திருவழிபாட்டிற்கு ஒரு உகந்த வாசகத்தை எடுத்துரைக்கின்றது. இன்றைய வாசகத்தின் அடிப்படையில் நாம் சிந்திக்க திரு அவை இன்றைய முதல் வாசகம் அரசர் முதல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டதை வாசிக்க கேட்டோம். எலியா இறைவாக்கினரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்காங்க எலியா இறைவாக்கினர்? எலியா இறைவாக்கினர் புதிய ஏற்பாட்டில் வராரா, பழைய ஏற்பாட்டில் வரார்? பழைய ஏற்பாட்டில் வருகின்றார். இங்கே முதல் வாசகம் அருமையான வாசகம். பழைய ஏற்பாட்டில் கடவுள் இஸ்ரேல் மக்களிடம் உடன்படிக்கை செய்து கொண்டார். நான் பலமுறை சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டில் மைய கருத்து கடவுள் உறவை வளர்க்கின்ற கடவுள் ஒரு உடன்படிக்கை, அன்பின் உடன்படிக்கை செய்து கொள்கின்றார். நீங்கள் என் மக்கள், நான் உங்கள் கடவுள், நான் உங்கள் தந்தை, நீங்கள் என் பிள்ளைகள் என்ற உறவை கடவுள் உருவாக்குகின்றார். இஸ்ரேல் மக்களிடம் அவர்கள் மனம் திரும்ப. எதற்கு கடவுளை இப்படி சொல்ல வேண்டும்? வேறு கடவுளை வணங்கி சென்றதை கண்டு கடவுள் மோசேயின் வழியாக 10 கட்டளை கொடுக்கின்றார். அப்போ இந்த இஸ்ரேல் மக்களை பற்றி நாம் உணர்ந்து கொள்கின்ற பொழுது என்று எலியா இறைவாக்கினை பற்றி நாம் அறிய வேண்டும் என்றால், இந்த இஸ்ரேல் மக்களை ஆண்டு நடத்திய மன்னன் ஆகாப்பு அரசன். இஸ்ரேல் மக்களை வழிநடத்தியவன் ஆகாப்பு அரசன். அவருடைய மனைவி இசபேல் என்கின்ற பெண். அவருடைய மனைவி இசபேல். இந்த முதல் வாசகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதனுடைய பின்னணியை பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்கணும். ஆகவே தான் இந்த ஆகாப் மன்னன் இஸ்ரேல் மக்களை ஆண்டு நடத்துகின்றான். அவருடைய மனைவி இசபேல் தன்னுடைய கணவன் அரசனாக இருக்கின்ற ஆகாப்பை தன் கைவசமாக்கிக் கொள்கின்றார். அரசி அவள், ராணி அவள், என்னுடைய கணவன் அரசன்,
இந்த ஆகாப்பு அரசர் மற்றும் இந்த இசபேல் இந்த அரசியானவள் இஸ்ரேல் மக்களை தூண்டிவிடுகின்றாள். பாகேல் என்கின்ற கடவுளை தான் வணங்க வேண்டும். இந்த பாகேல் என்ற கடவுள் யார் பார்க்கின்ற பொழுது இந்த இசபேல் ஊக்குவிக்கின்றார். எல்லாருமே அவர்கள் விபச்சார வேலைகளை செய்து கொள்ள ஊக்குவிக்கின்றார். பாவத்திலே வாழுங்கள், மகிழ்ந்து வாழுங்கள், இன்புற்று வாழுங்கள் என்று தூண்டுகின்றவள் இந்த இசபேல் என்கின்றவள். ஆகவே இது எலியா இறைவாக்கினர் கண்டிக்கின்றார். இதைத்தான் நம்ம இன்றைய வாசகத்தில் நாம் பார்க்கின்ற இந்த எலியா இறைவாக்கினர் இந்த இசபேல் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை செய்யப்பட்ட இந்த மக்களை அன்புறவோடு சேர்ந்தார். நீங்கள் என் மக்கள், என்னோடு இருங்கள், நான் உங்கள் கடவுளாக இருப்பேன் என்று சொன்ன மக்களே வேறு தெய்வத்தை வணங்க இவள் ஒரு அரசியாக இருக்கின்ற பொழுது ஆணையிடுகின்றார். அதை கீழ்ப்படியாதவர்களுக்கு மரண தண்டனை துன்பம். நிறைய பேர் பயந்துட்டு போறாங்க. நிறைய பேர் பயந்துட்டு வேற கடவுளை எலியா இறைவாக்கினர் கடவுளால் அனுப்ப பெற்றவர் வந்து கண்டிக்கின்றார். உண்மை கடவுளை மறந்து விடாதீர்கள், கடவுளுடைய உடன்படிக்கையை இழந்து விடாதீர்கள். கடவுள் என்றும் காக்கின்ற கடவுள். ஆகவேதான் எஸ்ஐயா இறைவாக்கினர் 49வது அதிகாரத்தில் பார்க்கின்றோம். பெற்ற தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று இந்த எஸ்ஐயா இறைவாக்கினருக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார். தாயின் கருவிலிருந்தே உன்னை தேர்ந்தெடுத்தேன், உன்னுடைய பெற்ற தாயும் உன்னை மறந்துவிடக்கூடும், ஆனால் நான் உன்னை உருவாக்கியவன் என்றும் உன்னோடு வாழ்கின்றேன் என்று கடவுள் எஸ்ஐயா இறைவாக்கினர் சொன்னதை பார்த்தது போல இந்த எலியா இறைவாக்கினர் இந்த இஸ்ரவேல் மன்ன அரசுக்கு முன்பாக மக்களை வேறு திசையில் திருப்புகின்றார். உண்மை கடவுளிடம் திரும்பி வாருங்கள். ஆகவே தான் பல தண்டனைக்குரிய செய்து வருகின்ற பொழுது எலியாவையும் கொள்ள வேண்டும். இவன் நமக்கு தடையாக இருக்கின்றான், நம்முடைய அரசுக்கு தடையாக இருக்கின்றான் என்று சொல்லி இஸ்ரவேல் திட்டமிடுகின்றார். ஆகவே தான் இன்றைய முதல் வாசகம் அறிந்து கொள்ள இந்த எலியா இறைவாக்கினர் என்ன பண்ணாரு, எனக்கு உயிருக்கு ஆபத்து வந்துச்சு, தப்பிச்சுட்டு போறார். தப்பித்து செல்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், எலியா பாலைநிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்கிறார். தப்பிச்சுக்கிட்டு வர்றாரு. இசபேல் அரசியிடமிருந்து வந்து ஒரு சூறை செடியின் அணையில் அமர்ந்து கொண்டு, இந்த சூறை செடி என்று சொல்கின்ற பொழுது அதுல இலைகளே இருக்காது, நிழலும் இருக்காது. அப்படிப்பட்ட மரத்தின் இந்த சூறை செடி அடியிலே வந்து படுத்துட்டு அவர் சொல்லுகின்றார், நான் சாக வேண்டும் என பின்வருமாறு கடவுளிடம் சொல்றார். என்ன இஸ்ரவேல் அரசை உண்மை கடவுளை பற்றி போதிக்கின்ற பொழுது நிறைய பேர் போயிட்டாங்க. நான் தடுத்து நிறுத்தினேன், எனக்கு என்னை கொள்ள வருகின்றான், ஆகவே நான் சாக வேண்டும் என்று அவர் இந்த சூறை செடியிலே அருகாமையை வந்து படுத்துக் கொள்கின்றார். ஆண்டவர் நான் வாழ்ந்தது போதும் சொல்றார். நான் வார்த்தை அறிவிக்க போனேன், நான் வாழ்ந்தது போதும், சாக வேண்டும் அப்படின்னு எலியா இறைவாக்கினர் என் உயிரை எடுத்துக் கொள்ளும் என்று கடவுளிடம் வேண்டுகின்றார். ஆகவே தான் அவர் சொல்லுகின்றார், நாம் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பின்னர் அச்சூரை செடியின் அடியில் அவர் சொல்லிட்டு தூங்கிட்டார். ஆண்டவர் வந்து தட்டி எழுப்புறார். என்ன, வானத்தூர் அனுப்பி தட்டி எழுப்பி எழுந்து சாப்பிடு என்றார். அவர் ஒழிச்சு பார்க்கிறார். கண் விழித்து பார்க்க இதோ தனவில் சுட்ட அப்பமும் ஒரு குவாலையில் தண்ணீரும் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை சாப்பிட்டு தின தூங்குகிறார். ஆண்டவர் 2வது முறை தட்டி எழுப்புகிறார். எழுந்ததும் தட்டி எழுப்பதும் எழுந்து சாப்பிட சொல்லுகிறார் வானதூதர். ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும், நான் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றேன், எந்தெந்த இடங்களில் எதிர்ப்பு இருக்கின்ற இடங்களில் நான் உன்னை அனுப்புகின்றேன், எழுந்து சாப்பிடு, இன்னும் நீ பயணம் செய்ய வேண்டும், சாக வேண்டும் என்று சொல்லாதே, சாவு இல்லை உனக்கு, ஆகவே நீ பயணிக்க வேண்டும் என்று கடவுள்
இந்த எலியா இறைவாக்கினரை அனுப்புகின்றார். அன்பு சகோதரனே, ஆழமான இந்த முதல் வாசகம் இன்னைக்கு இங்கே வந்தவங்க நிறைய பேர் நான் ஏன் தான் பிறந்தேன் சாப்பிடக்கூடாதான்னு சொன்னவங்க எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்களா? ஏன் தான் பிறந்தனும், ஏன் தான் பெண்ணா பிறந்தனும், ஏன் தான் ஆனா பிறந்தனும், ஏன் தான் கல்யாணம் ஆச்சோ, ஏன் தலையில கட்டி வெடுத்தது இப்படி இருக்குது, இந்த மனுஷனால தாங்க முடியல, இந்த மனுஷனால தாங்க முடியல, இந்த பிள்ளைகளாக தாங்க முடியல. இன்னைக்கு இயற்கையாகவே நாம் பேசுகின்றோம். சில பேர் வாழ்ந்துட்டு 50 வருஷம் வாழ்ந்த மாதிரி கல்யாணம் 2 வருஷத்துல சொல்றாங்க, சாமி கூப்பிட்டுக்குன்னா போதும் சாமி, சாமி கூப்பிட்டுக்குன்னா போதும் சாமி, சீக்கிரம் வேண்டிக்கணும் சாமியார்கிட்ட பண்ண சொல்றோம். சாமியாருக்கு பாஸ்போர்ட் கொடுக்க முடியாது, பிஷப்பும் கொடுக்க முடியாது, போப்பும் கொடுக்க முடியாது. இன்னைக்கு எலியா இறைவாக்கினர் கடவுளிடம் வேண்டுகின்றார், நான் சாக வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது கடவுள் சோர்ந்து போன ஒரு அரசை சாகடிக்க போகிறது பயந்து பதுங்கி அந்த ஊரை விட்டு வருகின்ற மனிதன், போதும் நம்முடைய ஒரு நாள் பயணம் என்று சொல்கின்ற பொழுது கடவுள் அவருக்கு ரொட்டியும் தண்ணியும் கொடுத்து அவரை திடப்படுத்துகின்ற பொழுது வானதூதரை அனுப்பி தூங்கி விடுகின்றார். 2வது கடவுள் விடல, நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டியா, எழுந்து உன்னது கூட எழுந்து சாப்பிடு, இன்னும் பயணம் செய்யணும், நான் சொல்லும் நாள் வரை நீ பயணிக்க வேண்டும் என்று கடவுள் திட்டம். அன்பு சகோதரி, முதல் வாசகத்தின் அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் என்று உணரக்கூடியது, வாழ்க்கையை போராட்டமாக நினைக்கக்கூடாது. எதிர்ப்புகள் உண்டு, தடைகள் உண்டு, இடையூறுகள் உண்டு. இந்த உலகத்திலே நல்லது செய்கின்றவர்களுக்கு எதிர்ப்பு தெரிகின்றவர்கள் உண்டு. புத்திமதி சொல்றவங்கள நீ என்ன சொல்றது என் விருப்பம் என்று சொல்லுகின்றவர்கள் உண்டு. இது பழைய ஏற்பாட்டிலும் கடவுள் சொன்னார், மோசேயின் காலத்தில் இந்த மக்கள் வணங்கா கழுத்துடையவர்கள், தலை நிமிர்ந்து நினைப்பாங்க, யார் என்ன சொன்னாங்க நான் தானே, அப்படிப்பட்டவர்களையும் ஆண்டவர் பணிய வைக்கின்றார். கடைசியிலே அவர்களை பணிய வைக்கிறார். இந்த முதல் வாசகம் நீங்களும் நானும் எளிய இறைவாக்கினரைப் போல வாழ்ந்தது போதும் என்று சொல்வதற்கு இல்லை, கடவுள் படைத்த போதே அவர்களை ஆசீர்வதிக்கிறார், நீங்கள் வாழுங்கள் என்று. ஆகவே தான் நம் கடவுள் வாழ வைக்கின்ற கடவுள், வழிநடத்துகின்ற கடவுள். ஆகவே தான் இன்றைய திருப்பாடல் 34 அருமையாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். இன்னைக்கு எளிய இறைவாக்கினர் சொன்னார், கசப்பாச்சவடைய வாழ்க்கை, எனது இசபில் அரசு என்னை கொள்ள போகின்றார், அவருடைய படைபலம் இருக்கு, அவர் சொல்ற கடவுளை வளரணும், அவங்க செய்யற பாவத்தை நான் செய்யணும், அதுக்கு கண்டிப்பு நான் எதிர்த்தேன், ஆனால் என்னை கொள்ள நினைக்கின்றார்கள் என்று அவர் யோசித்து தப்பி ஓடலாம் என்று நினைத்தார். கடவுள் விடவில்லை, உன்னை நான் என்றும் காப்பேன் என்று. அன்பு சகோதர சகோதரி, இந்த முதல் வாசகத்தின் அடிப்படையில் நாம் பயணிக்க வேண்டும் என்றால், இந்த 2ஆம் வாசகம் பவுலடிகளார் இந்த எபேசு நகர் மக்களுக்கு அருமையான அறிவுரை. எபேசு நகர் மக்கள் யார்? உங்களைப் போல என்னைப் போல திருமுழுக்கு பெற்றவர்கள், இயேசுவிலே நம்பிக்கை கொண்டவர்கள், இயேசு உண்மையாக மனிதராக பிறந்து இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து என்றும் வாழ்கின்ற கடவுள் என்று நம்பியவர்கள். இந்த எபேசு நகர் மக்களிடம் பவுலடிகளார் வேண்டுகிறார், கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள் என்று சொல்லுகிறார். கடவுளுடைய தூய ஆவியாருக்கு துக்கத்தை வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக இவர் இருக்கிறார். அருமையான வசனம். இந்த எபேசியருக்கு திருமுகம் 4வது தூய ஆவியினுடைய முத்திரை, சீல், நம்ம மேல அந்த சீல் அடைக்கப்பட்டிருக்குது. ஆகவே இந்த தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள், துன்பத்தை கொடுக்காதீர்கள். இந்த எலியாவுக்கு எப்படி கொடுத்தாங்க? கடவுளால் அனுப்பப்பட்டவருக்கு. ஆனால் வானதூதர் அவரை வழிநடத்த கடவுள் அனுப்புகின்றார், உணவு கொடுக்கின்றார். வானதூதரை அனுப்பி அவர்களை உணவு கொடுக்கின்றார், அவரை தேற்றுகின்றார். உன் பயணத்தை நீ தொடர், இன்னும் நீ
பவுலடிகளார் தன்னுடைய பயணத்தில் எபேசு நகருக்கு பயணம் செல்கின்ற பொழுது கிறிஸ்தவர்களுக்கு எடுத்துரைத்த உண்மை, ஆவியானவருக்கு விரோதமாக எதையும் செய்யாதீர்கள். அடுத்து சொல்கின்றார், இது நம்முடைய இன்றைய நாளுக்கு தேவையான வசனங்கள். அன்றும் நிகழ்ந்தது, இன்றும் நிகழ்ந்து கொண்டிருப்பது. அவர் சொல்லுகிறார், எபேசு நகர் கிறிஸ்தவர்களே, மனக்கசப்பு சீற்றம், தீராத கோபம், சினம், இது ஒரு விதமான கோபம், கூச்சல், நெஞ்சத்தில் கத்துறது, புரியாத கத்துறது, தெரிஞ்ச மாதிரி கத்துறது, அமைதியை கலைக்கிறது, அந்த இடத்தை நான் தலைவன் என்று காண்பிக்கக்கூடிய ஒரு சுயநல சக்தியை வெளிப்படுத்துவது கூச்சல், பழிச்சொல், சொல்லாததை சொன்ன மாதிரி, சொல்லாததை சொன்ன மாதிரி. இது எல்லாவற்றையும், தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். இன்னைக்கு யார் யார்கிட்ட மனசு பார்ப்போம், மனக்கசப்பு யார்கிட்ட, யார்கிட்ட இருக்க மனக்கசப்பு? மனக்கசப்பு யார்கிட்ட? எல்லார்கிட்ட இருக்கு மனக்கசப்பு. இந்த கடல்ல தண்ணி எப்படி இருக்கும்? உப்பு கரைக்கும். ஒரு மனுஷன் கடல்ல ஒரு கயிறு கட்டி பாவக்காவை போட்டான், ஒரு வாரம் கழிச்சு அந்த பாவக்காய் எடுக்கணும். எடுத்து கட்சி பார்த்தா யாராவது உப்பு தண்ணியிலே உருந்து எப்படி இருக்கும்? கசப்பு போல மனக்கசப்பு கிறிஸ்தவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. மனக்கசப்பு, மன்னிக்காத தன்மை. என் மனைவியை மன்னிக்க மாட்டேன், கணவனை மன்னிக்க மாட்டேன், பிள்ளையை மன்னிக்க மாட்டேன், என் சகோதரியை மன்னிக்க மாட்டேன். அந்த மனக்கசப்பு, கடவுளை வந்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு மனக்கசப்பு. எரியா கூட கிடைச்சது இல்லை மனக்கசப்பு. நான் செத்தா போதும், நான் சாகவே இந்த சூறை செடி மத்தியிலே இறங்குகிறேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன். இன்னைக்கு பவுலடிகளார் இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு போதனை, மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல், சொன்னாததை திருச்சி பேசுறது, சொன்னாததை திருச்சி பேசுறது. அன்பு சகோதரி, பழி வாங்குவது. ஆகவேதான் ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணும்? தீயதை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்யும். யூத் பசங்க பூசில் எல்லாமே போயிட்டு கிடக்கிறது. நேஷனல் யூத் டே ராங் டே. இன்னைக்கு நான் செபஸ்டியார் கோயிலில் தான் பார்க்குறேன். கொண்டாடுவாங்க, ஆளுங்க காணாது. உபதேசம் கூட காணக்கூடாது, உபதேசம் எடுத்து விட்டு நம்பக்கூடாது. இது கூட பிரபோதனை தான். நற்செய்தியில் வருவது வெளி ஆடம்பரம் எல்லாம் செய்யலாம். வெளி ஆடம்பரம், கோயில் ஒடுக்கமா கடவுள் வார்த்தைகள் இந்த யூத் டே இஸ் வேஸ்ட். குடும்ப விழா இருக்கட்டும், எந்த விழாவாக இருக்கட்டும், எல்லாரும் பங்கேற்க வேண்டும். போப்பாடு இன்னைக்கு இந்த யூத் டே கொண்டாடுறதுன்னா அவங்க திருச்சபையோடு இணைந்து கடவுள் வார்த்தையை கேட்டு அதில் வேரூன்றி நடக்க வேண்டும். அதில் வந்து ஒரு சின்ன இயேசு 33 வயது. இன்னைக்கு நாம் செய்கிற காரியங்கள், டீ செய்யறோமா, காபி செய்யறோமா, அதில் இருந்தால் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை புசைன்னு கிடைக்கும். இல்லை, ஏதாவது சொல்வது சண்டே திருப்பலி. ஆகவே தான் மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல். அன்பு சகோதரி, இந்த பழிச்சொல் சொல்லாததை சொன்ன மாதிரி வெளியில போய் சொல்லுவாங்க. இன்னைக்கு மனிதர்கள் பல இடங்களில் தப்பித்துக் கொள்ள, அவர்கள் நல்லவர்கள் ஆவதற்காக, மற்றவர்கள் நம்பும் வண்ணமாக மாற்றி சொல்வார்கள். இன்னைக்கு இந்த உலகத்தில் பார்ப்போம். எபேசு நகர் மக்களுக்கு சொல்லுகிறார், நன்மை செய்யுங்கள், நன்மை செய்து நல்லது செய்து கடவுளின் இரக்கத்தையும் அன்பையும் காட்டுங்கள். இன்னைக்கு 2ஆம் வாசகம், அருமையான வாசகம். 3வது இன்றைய நற்செய்திக்கு நாம் வருகின்ற பொழுது பல இடங்களிலே பிரசங்கியாக கேட்டிருக்கிறார். நானும் 3 வருஷம் இங்கே பிரீச் பண்ணியிருக்கிறேன்.
இறைவசனங்கள் நற்கருணை பற்றி சொல்லுகின்ற நற்செய்தி. என்ன நற்செய்தி? என்ன நற்செய்தி? யோவான் எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம். இன்றைய வாசகத்தில் நாம் கேட்டோம், இயேசு சொல்லுகிறார், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு தான். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு. கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. கடவுள் எங்கேருந்து பிறந்தார்? மனுஷனா பிறந்தாலும் அவர் கடவுளோடு இருந்தார். உலகத்தை உருவாக்குகின்ற பொழுது கடவுளோடு இருந்தவர் இயேசு. ஆனால் உலகம் அறிய முடியாது. ஆனால் கடவுள் தன் மகனை அன்னை மரியாதை உலகத்துக்கு அனுப்புகிறார். அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர். வானதூதரால் வானகத்தில் வந்து உன்னுடைய வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்கும். வார்த்தையானவர் மாமிசமானார். அந்த மாமிசமானவர் மனித உறவில் தோன்றி பிறந்த கிறிஸ்துமஸ் விழா, மீட்பின் விழா, கடவுள் பாவிகளை தேடி மீட்க வந்த விழா. இன்னைக்கு இயேசு சொல்றார், நாம் வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இதை நீங்கள் உண்டால் என்றுமே வாழ்வீர்கள். இயேசு சொல்கிறார், நான் தருகின்ற உணவு நிலையான உணவு, அழியாத உணவு, உன்னுடைய உடலுக்கு ஊட்டத்தை தர. எலியா இறைவாக்கினருக்கு வானதூதர் வந்து ரொட்டியை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார். அவருடைய தாகத்தை தணித்து பசியை போக்கி சாக வேண்டும் என்ற மனக்கசப்பு அவருக்குள் இருந்தது. காரணம், இந்த இசபேல் அரசி என்னை கொள்ள போகிறார். ஆனால் கடவுள் சொல்கிறார், உன் உயிரை அரசியால முடியாது, அரசனால முடியாது, எந்த பழி சொல்லால முடியாது, உனக்கு நான் ஊட்டம் தருகிறேன் என்று வானதூதர் வந்து அவருக்கு அப்பத்தை கொடுத்து அவருக்கு சக்தியை கொடுத்து நீ இன்னும் பயணம் செய்ய வேண்டும். அன்பு சகோதரனே, இயேசு அருமையாக இந்த வசனத்தை சொல்லி போதித்தனும் யூதர்களுக்கு ஒரே கோபம், கசப்பு. நம்மளாம் படிச்சிருக்கிறோம், பரிசேயர்கள், யூதர்கள், நம்மெல்லாம் உயர்ந்த ஜாதியை சார்ந்தவர்கள். இவன் யூதனாக தான் படிக்காதவன். அவை நானே வானிலிட்டு இறங்கி வந்த உணவு என்று சொல்லுகிறான் என்றால், இவன் அப்பா தெரியாத யோசப்பு தச்சன் அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதல்லவா? அப்படி இருக்க நான் விண்ணகத்தில் வந்தேன்னு சொல்றேன், இந்த மனுஷன் யார் இவர் அப்படின்னு சொல்லி அவரை இவர் சொல்வது தேவதூஷணம், கடவுளுக்கு எதிராக பேசுகிறார் என்று இயேசுவின் மீது குறை சொல்கின்ற இந்த யோவான் எழுதிய நற்செய்தி. ஆகவே இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொல்றார், உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். முணுகிட்டே இருக்காதீங்க. அப்பா அம்மா திட்டினா கூட அப்பா அம்மா அடிக்க முடியாது, மனசுலே பண்ணுவாங்க. எங்களுக்கு என்ன கிழக்கிட்டு வயசாச்சுன்றாங்க, இது எங்கன்னா ஒரு இடத்துல அடங்கி கிடக்குதான் இந்த நாள் பிள்ளைகள். இந்த முணுமுணுக்கிறது அப்பா அம்மா கிட்ட இருக்கும், பிள்ளைங்கிட்ட இருக்கும், பல்ல கடிச்சுக்குவோம், என்ன திட்ட வேண்டிய வார்த்தையெல்லாம் அப்படியே வச்சுக்குவோம். இன்னைக்கு பார்க்குறோம், இயேசு யூதர்கள் மத்தியிலும் இப்படி இருந்த பார்த்து சொல்றாரு, நான் வானிலிட்டு இறங்கி வந்த உயிர் உணவு என்று சொல்ல முணுமுணுக்கிறீங்களே. அவர் சொல்லுகின்றார், முணுமுணுக்க வேண்டாம், என்னை அனுப்பிய தந்தை இருந்தாலுடைய அவர் என்னை அனுப்பாத இருந்தால் நான் வந்துக்க மாட்டேன் மத்தியில். அவர் என்னை அனுப்பினார், அவரிடமிருந்து கற்றுக்கொண்டதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். அவர் இந்த உலகத்திற்கு என்ன சொல்ல வேண்டும் என்று நினைத்தாரோ அதை என் வழியாக அவர் வெளிப்படுத்துகிறார் என்று இயேசு சொல்லுகிறார். அவை வாழ்வு தரும் உணவு. முன்னோர்கள் பாலை நிலத்தில் மோசே காலத்தில் உண்டார்கள், செத்து போனார்கள், இறந்து போனார்கள், மடிந்து போனார்கள். ஆனால் நாம் தருகின்ற உணவு விண்ணகத்திலிருந்து வந்த உணவு, நிலையான உணவு. அன்பு சகோதரி, இன்னைக்கு நற்கருணை நாளில் கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று உணரக்கூடிய நாள் நற்கருணை கொண்டாட்டம், இறை வழிபாடு, இறை வார்த்தை கொண்டாட்டம். இது இரண்டும் சேர்ந்து வார்த்தையானவர் மாமிசமானார். இந்த வார்த்தையை திருமொழியில் இயேசு, இது என்னுடைய உடல், என்னுடைய ரத்தம். இன்னைக்கு நம்ம புதுநன்மை எடுத்துனால எவ்வளவு நல்லா சிறப்பிக்கிறோம். புதுநன்மைக்கு எத்தனை கடை ஏறி துணி வாங்குறாங்க. இன்னைக்கு புதுநன்மை எடுத்த பசங்க எத்தனை பேர் வர நெல்லுங்க பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் ஒலிக்கருடைய வாங்க பண்ணுங்க. எத்தனை பிள்ளைங்க வந்துக்கிறாங்க? சிஸ்டர்களே பார்க்குறாங்க. கணக்கில் இவ்வளோ பிள்ளைங்க வந்துக்கிறாங்க. இது யாரும் செய்த பாவம்? அப்பா அம்மா செய்த பாவம். இன்னைக்கு அப்பா அம்மாவுக்காக வேண்டும். வாழ்கின்ற கடவுளை பிள்ளைகள் உள்ளத்தில் வாழ வைக்காமல் திருவழிக்கு வராத பிள்ளைகள் இருக்கிறாரோ அப்பா அம்மா காரணம். குருவானவர்கள் திருச்சபை அல்ல, அப்பா அம்மா பெற்றோர்கள் நீங்கள் காரணம். இன்னைக்கு நிறைய பேர் பூசை லேட்டாக முழுமுழுக்கிறாங்க. இவங்க யூத குடும்பத்தை சார்ந்தவர்கள். உண்மை அறிந்து செல்ல வேண்டும். ஞாயிறு திருவழிக்கு நான் சாப்பிட்ட நேரம் உடம்புக்கு டேப்லெட்டு நோயாளியா நீ டேப்லெட் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பங்கு போயிடுவான். தப்பே பாவமே இல்லை. கதை சொல்லி செல்கிறதுக்கு பாருங்க நம்ம பிள்ளைகளும் வந்திருக்கிறாங்க. ஒரு சில பிள்ளைகள் வேலோடு வருவாங்க. வேலோடு வந்தால வேல் போட்டு நன்மை வாங்க மாட்டாங்க. பிள்ளைங்க இன்னைக்கு நம்ம ஏன் சொல்றோம்னா, இன்னைக்கு செபஸ்தியான் திருச்சபை வளர வேண்டும். புதுப்பேட்டுக்கு அப்பா அம்மா ஆக்கா பரசனம் போல கோயில் பணியை வந்துடுன்னு சொல்லுவாங்க. கேட்டிக்ஸத்துக்கு போவாதுன்னு சொல்லுவாங்க. அப்பா அம்மா கடவுளாக மாற முடியாது. நிறைய அப்பா அம்மா தோற்று போயிட்டுக்கிறாங்க. இன்னைக்கும் தோற்று போய்க்கிறாங்க. குருக்கிடம் என்று சொல்லுகிறார்கள். ஏமாந்து போவாதீங்க, பிள்ளைகளை திவ்ய நந்தனை எட்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். பாதத்திற்கு பாவ செய்கின்ற வாழ்வு தரும் உணவு இயேசு எனக்குள் வாழ வேண்டும். இயேசு எனக்குள் வாழ வேண்டும். நான் அவரோடு இருக்க வேண்டும், அவரோடு வாழ வேண்டும். திரு அவை இன்றைய நாட்களில் இன்னைக்கு நேஷனல் யூத் டே. இன்னைக்கு எத்தனை வாலிபர்கள் மாஸ்டர் போகிற நான் கன்ஃபெஷன் போகிறேன் பிரைட்டாக எத்தனை பேர் சொல்லிட்டோம். யூத்தில் ஒரே ஒருத்தர் கன்ஃபெஷன் போகிறாங்க. கை தட்டும். இதெல்லாம் விட்னஸிங் செஷன். சாட்சி சொன்னாங்க. கத்தோலிக்க திருச்சபையில் நான் யூத் ஐஎம் ப்ராக்டிசிங் கேத்தலிக். நான் வந்து திருச்சபை பின்பற்றி நடக்கிறேன்னு சொல்லுவேன். அப்பா அம்மா எத்தனை பேர் உண்மையான பாவ செய்ய மாதத்துக்கு ஒரு முறை செய்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை நன்மை வாங்கிட்டு போகிறீங்க. வாழ்வு தரணும். இது செய்தாங்கன்னா முணுமுணுக்க மாட்டாலும் கடவுளுக்கு எதிராக பவுலடிகளார் சொல்றாரு, ஆவியாளரை மனமோக செய்யாதீர்கள். அன்பு சகோதரன், இன்னைக்கு சொல்ற எத்தனைய குருக்களுக்கு நம்ம கோயிலாக இருக்கட்டும், எந்த கோயிலாக இருக்கட்டும், திருச்சபையிலே கண்ணீர் கொடுத்தும் இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க. குருக்களுக்கு நோவு கொடுக்குறது அவங்க தலையணி நினைச்சிருக்கும். எங்க அவங்க படுக்கிற அறையில தலையணி நினைந்திருக்குன்னா, இந்த எளியவன் போல இறைமையான போல எவ்வளவு சொல்லி இந்த மக்கள் கேட்கவில்லை. இந்த ஆண்டவர் விடுகின்ற கண்ணீர் சும்மா விடாது, ஒரு மனமாற்றத்தை தரும். அவை முணுமுணுக்கின்ற கூட்டத்தை சேராதீர்கள். அவமதிக்கிற திருச்சபை அவமதிப்பது, இறைவார்த்தை அவமதிக்கிறது, நல்லவர்களை தேடாதீங்க. அவங்களை நல்லவங்களா மாற்றத்துக்கு நீங்க முயற்சி செய்யுங்க. அதை பிள்ளைகள் அப்பாவை மாற்றலாம், அப்பா பிள்ளையை மாற்றலாம், மனைவி கணவனை மாற்றலாம், கணவன் மனைவியை மாற்றலாம், நண்பர்கள் மாற்றலாம். அந்த சகோதரி பழி சொல்கின்ற கூட்டங்கள் மத்தியிலே நாம் வாழ்கின்றோம். இன்னைக்கு நற்கருணை நம்பாத சபை உண்டு. நற்கருணை நம்பாத சபை உண்டு. கத்தோலிக்க திருச்சபையிலே வேற சபையில் தூவம் போட மாட்டாங்க. பீடத்தில் தூவம் போடப்படுகிறது. இறை வார்த்தைக்கு தூவம் சேர்க்கின்றோம். நம்முடைய ஜெபங்கள் விண்ணகத்திற்கு செல்ல வேண்டும். இன்னைக்கு ஒவ்வொன்றும் ஆராய்ந்து பார்த்து நிலையான உணவு, அன்பு சகோதரரை, உயிரோடு இருக்கின்ற வித தயாரிப்போடு இயேசுவை நற்கருணை கொள்வோம். கட்சி சாப்பிட நேரத்தில் வீட்டுக்காரர் மூச்சுக்கு துடிக்கிறார் ஃபாதர், கை கால் வச்சுக்கிறார் ஃபாதர், அவஸ்தப்பட்டா குருவார் வந்து கொடுப்பார். உயிரோடு பற்றி சொல்லிடும். செய்த தப்பு, பேசுகிற வார்த்தை, மன்னிப்பு கேட்டு போ சுவாமிக்கிட்ட மன்னிப்பு வாங்கும். எளியா நிறைவாக்கினரை போல நீ மீண்டும் வலிமை அடைந்துவிடு. சக்தியை இழந்தவர் வலிமை அடைகின்றார். வானத்தூதர் அப்ப நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவர். இயேசு சொன்னது போல, சீடர்களுக்கு அதிகாரத்தை நீங்கள் யார் யார் பாவங்களை மன்னிப்பீர்களோ
பாவங்கள் மன்னிக்கப்படும். அன்பு சொல்வது இந்த தெய்வீக திருவழி. இன்றையிலிருந்து நம்முடைய செபஸ்தியார் பங்கு மக்கள் மாதத்திற்கு ஒரு முறை சனிக்கிழமையில் மாதத்தின் முதல் சரியாக ஒரு 4 மணிக்கு பாவம் செய்யறதுக்கு ஒரு முயற்சி செய்வது ஆண்டவருக்கு வாக்கு கொடுங்கள். மனக்கசப்பு மனைவி மேல, கணவன் மேல, பிள்ளைகள் மேல, அப்பா அம்மா மேல, நண்பர்கள் மேல எது இருந்தாலும் அதை எடுத்து எரிந்து விடுங்கள். ஒருவர் பழி சொல் சொல்லிக் கொண்டிருந்தால் அதற்கு முடிவு என்பது இல்லை. பழி சொல் சொல்லிக் கொண்டிருந்தால் முடிவு இல்லை. ஆனால் யாரெல்லாம் தப்பிக்க பழி சொல் சொல்லி பொய் சொல்கிறார்களோ கடைசி வரை அவர் பொய்க்காரர்களாக வாழ்ந்து இறப்பார்கள். ஆகவே பொய் சொல்கிறவர்கள் வெளிச்சத்தில் நடக்கலாம், இங்கே மோட்சத்தில் நடக்க முடியாது. இந்த வெளிச்சத்தில் நடக்கலாம், உண்மை உள்ளவர்கள் என்று ஒளியாம் இறைவனிடம் செல்ல முடியாது. இந்த தெய்வீக திருவழி நம்முடைய பங்கை ஒன்றிணைப்போம். ஞாயிறு திருவழிக்கு மரியாதை, கௌரவம் கடவுளுக்கு உயிர்த்த நாள். ஈஸ்டருக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கு நிறைய பேர் ப்ராட்டஸ்டன்ட் சகோதரர்கள், பாஸ்டர்கள் எனக்கு தெரியும், காலையில் 9 மணிக்கு போனால் 2 மணிக்கு வீட்டுக்கு வராங்க. வெறும் பாட்டும் இறைவார்த்தை. இந்த 1 மணி நேரம் 1.5 மணி திருவழிக்கு நீ கனவு காண்பித்தால் நாளைக்கு நீ உயிர் போது அப்படின்னு இருக்கும்போது ஆண்டோட வெற்றி. நிறைய பேர் காப்பாற்றி விட்டுக்கிறார், காப்பாற்றினேங்கிறார். நம்ம எல்லாரையுமே வாழ்வு தருகின்றவர். ஆக இந்த தெய்வீக திருவழியில் இன்று நேஷனல் யூத் டே. உலகில் இருக்கின்ற எல்லா வாலிப பிள்ளைகளையும், நம் பங்கில் இருக்கின்ற வாலிப பிள்ளைகள் முதலில் ஆன்மீக செயலில் பங்கு கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் டைம் நம்ம பசங்க எல்லாமே யூத் டே பண்ணால் லெட் தம் கோ ஃபார் கன்ஃபெஷன் 1 day before. அப்போ they will shine like a moon. அவங்க முகத்தில் ஒரு தனி ஆசீர்வாதம். வாலிபர்களுக்கு நம்ம எல்லா மனிதர்கள் பாவசகிதம் செய்யணும், குருக்களும் செய்யணும். இத்தான் கத்தோலிக்க திருச்சபையில் அழியாத குணம் அளிக்கின்ற சக்தி எது என்றால் கன்ஃபெஷன். ஆகவே தாண்டிக்கு கடவுளிடம் திறந்த மனம் படைத்தவர்களாக நம்முடைய பிள்ளைகள், புதுடன் எடுத்த பிள்ளைகள், ஒரு புதுசில் எடுத்துள்ளோம். இன்னும் ஒரு சிலர் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கடமைக்காக நீ நன்மை வாங்காத, தயாரிப்பு இருந்தால் வாங்க, இல்லைன்னா வாங்காத. ஆண்டவர் உனக்கு முழு மாற்றத்தை தருகிற போது பெற்று செல்ல கண்களை மூடி செபிப்போம். அன்பு ஆண்டவரே, நாங்கள் உண்மையாக உண்மை நேசிக்காமல் ஒரு அன்பின் உடன்படிக்கை உடைத்து வாழ்ந்திருந்தால் என் பங்கில் வாழ்கின்ற நாங்கள், இந்த பங்கில் நாங்கள் முணுமுணுத்து வாழ்ந்திருந்தால் எங்களை மன்னியும். வீண் பேச்சுக்கு பழிச்சொல்லுக்கு நாங்கள் ஆளாக இருந்தால் எங்களை மன்னியும். இந்த நிலையான வாழ்வு தரும் உணவு எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. மனிதனுடைய வாயிலிருந்து வருகின்ற சொல் உண்மை உள்ளதாக இருக்க இயேசுவே, நானே வாழ்வும் வழியும் உண்மை என்று சொன்னவரே, வாழ்வும் வழியும் உண்மை என்று சொல்லக்கூடிய திருவுடலை நாங்கள் உட்கொள்கின்ற பொழுது உண்மை உள்ள பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு வரத்தாரும். தொடர்கின்ற நாட்களில் நாங்கள் வாழ்ந்தது போதும் என்று சொல்லாமல் உம்மிடம் பரிகாரம் தேடி மன்னிப்பு பெற்று உம்முடைய ஆசையோடு நாங்கள் இந்த உலகிலே எளியாமை போல பயணிக்க நீ தருகின்ற உணவு. அன்பு பிள்ளைகளே, மகளே, சோர்ந்து போகாதே. என் உடலை நான் உனக்கு உணவாக தருகின்றேன். நீ மீண்டும் வலிமை பெற்று ஆன்மீக சக்தி பெற்ற என் மகளாக வாழ உனக்காக நான் தொடர்ந்து கையளித்துக் கொண்டே இருக்கின்றேன். நினைவு கொள்ளுங்கள், என் நினைவாக நீங்கள் ஒரு குடும்பமாக ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது என்னை மகிழ்ச்சியோடு உட்கொண்டு செல். என் மகிழ்ச்சி உனக்குள் நிலைக்க செய்வேன் என்று சொன்ன ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு செபிப்போம். திருப்பாடல். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்பதை சுவைத்து பார்த்திட இன்றைய நாளில் ஆண்டவருக்கு வாக்குறுதி தருவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாச அறிக்கையை அனைவரும் சொல்லுவோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன். அவருடைய இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன்.
இவர் பரிசுத்தாவினால் கர்த்தராகிய பரிசுத்த அஷ்ட கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பூஜ்ய பிரார்த்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறைத்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள பிதாவாகிய இயேசுவை வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து செய்கிறேன் மருத்துவர்கள் நடத்திக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறேன். அட்சேசருடைய சகோதரத்தை விசுவாசிக்கிறேன். பாவத்தை விசுவாசிக்கிறேன். சரீரத்தை விசுவாசிக்கிறேன். நித்திய ஜீவத்தை விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவர் எத்துணை இணைவர் என்று சுவைத்து பாடுகள் என்று திருப்பாடல் ஆசிரியர் புகழ்ந்ததற்கு ஏற்ப நம்முடைய விண்ணப்பங்கள் அனைத்தும் ஈடேற நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். உங்கள் பதில். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கேட்டருளும்.
புனித டான் பாஸ்கோ, புனித டோமினிக் சேவியர், நம்முடைய வாழ்க்கையை பாதுகாவலர், பள்ளிக்கூட நண்பர், இந்த புனிதர்கள் எல்லாமே வழிகாட்டி இன்று நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் பாதம் சமர்ப்பிப்போம். மற்றும் இன்று சிறை ஞாயிறு பிரசன்ட் சண்டே, அதே இந்த வாரம் நாம் சமர்ப்பிக்கின்றோம். ஆகவே ஆண்டவரிடம் சிறையில் இருக்கின்றவர்களுக்காக ஜெபிப்போம், அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். மற்றும் திருச்சபையின் வாலிபர்கள், திருச்சபையின் விசுவாசத்தின் விளக்காக திகழ ஜெபிப்போம். எங்களை நாம் வழிநடத்துகின்ற ஆண்டவர், புனித செபஸ்தியானை போல வாலிபர்கள் இன்று கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ இந்த நாளை நாம் சிறப்பிக்கின்ற பொழுது உடைய ஆற்றலையும் உடைய வல்லமையும் நற்கருளின் வழியாக நாங்கள் பெற்று வலிமை உடைய கிறிஸ்தவர்களாக வாழ்கின்ற வரத்தை அளிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருக்குமாரனும் ஆகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம்.
எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயல்பாடும் தவறு இழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாமிடமிருந்து பிறக்கத்தில் விழுவான சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினாராகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையோடும் தலைமை தாங்குவோரோடும் வாப்படைகள் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களது மாற்றி புகழ்ந்து பாடி அக்கழித்து பாடுவதாவது. முக்கியமான கட்டம் இயேசு மனம் உடைந்து துன்பம் நிறைந்து நாளை சிலுவை சுமக்கப் போகின்றேன் என்பதை உணர்ந்து சீடர்களை ஒன்று சேர்த்து கொண்டாடிய திருவழி. மனமுடைந்து இது என் நினைவாக செய்யுங்கள் என்று இந்த வாழ்த்தர உணவை நமக்கு விட்டு சென்றார். நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என்று சொன்னவர் தன்னுடைய உடலை இரத்தத்தையும் சிலுவையில் நான் இழக்கப் போகின்றேன் என்று சொன்னவர் சீடர்களை ஒன்று திரட்டி தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்தி உலக முடியும் வரை உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி மனமுடைந்து இந்த திருவழியை நிறைவேற்றி அர்ப்பணித்தது. இதை முழுமையாக உணர்ந்தவர்களாக ஈசந்த உடலை உயர்த்துகின்ற பொழுது ஆண்டவராக இயேசுவே என் உள்ளத்தில் வாழும், என் உள்ளத்தில் தங்கும், என் வாழ்வை மாற்றும், நம்முடைய அன்பு சீடனாக என்றும் வாழ நன்மை செய்ய நலன்களை புரிய என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த நற்கருணை எழுந்தத்தில் பங்கு கொள்ள செய்வோம். ஆண்டவரிலே மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே மொழியாகவே பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வைக்கின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாணவனமாக அவர் பாடுபடவிடம் கடந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள்,
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எழுத்த வேண்டும் மக்கள் கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்தார். கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற உண்மையை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. சகோதரிகளே, நான் இவ்வாழ்வு தரும் உணவு இதை உண்டான் என்று நீ வாழ்வீர்கள் என்பதை திருவையோடு சேர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கின்றன. இன்று வாலிபருடைய தினத்தை சிறப்பித்தார். திருவடி புனிதர்களாக்கியுள்ளது. நிறைய வாலிபர்கள் திருச்சபையிலே புனிதர்களாக மறை சாட்சிகளாக வாழ்ந்திருக்கிறார். நம்ம வாலிபர்கள்
ஜெபிப்போம். வாலிபர்களுக்கு முதல் இடம் ஜெபிக்க வேண்டும். புதுடமை எடுத்த நாள் முதல் இன்று வரை அவர்கள் ஜெபமாலையும் தினமும் ஒரு ஜெபமாலையும் சொல்ல வேண்டும். சாமிக்கு தெரியும் எந்த வாலிபர்கள் இன்னைக்கு தினமும் ஜெபமாலை சொல்கிறாங்க இல்லைன்னா அப்பா அம்மாவுக்கு தெரியாது, சாமிக்கு தெரியாது. இன்றையிலிருந்து அவங்க ஒரு வாக்கு கொடுத்தாங்க. தினமும் பைபிள் படிக்க, ஜெபமாலை செய்வர், திருவடியில் முழு மனதோடு பங்கு கொள்வேன். திருவடி விளையாடுகின்ற விளையாட்டு மைதானம் அல்ல. ஆண்டவர் இயேசு பாடுபடும் போது எத்தனை சீடர்கள் அவர் கூட வச்சிருந்தார்? எத்தனை பேர்? 12 பேர். யாரும் மிஸ் ஆனாங்களா? அந்த மாதிரி யாரும் பூசைக்கு வரணும், பூசை விளையாட்டு மைதானம், ஆஃபீஸில் ஏற்றி போயிடுவியா, ஸ்கூலில் ஏற்றி போயிடுவியா, ரிமார்க்ஸ் வரக்கூடாது. ஆண்டவரிட திருவழியில் யாராக இருந்தாலும் முழு திருவழி, திருச்சபையுடைய திருவழி, முழு திருவழி விளையாட்டாக உத்தேசராக சாமியாராகட்டும் உட்கார்ந்து ஒரு இடத்த கொஞ்சம் நகர்ந்து போகக்கூடாது. அந்த மனக்கட்டுப்பாடு, கடவுள் அருளை பெற தவம் இருக்க வேண்டும், அவரோடு உடன் இருக்க வேண்டும். கருவிரித்து இன்றிலிருந்து நம்முடைய பங்கினை முழு திருவழியில் பங்கேற்று மத்தியில எந்த காலத்திற்கும் எடுத்து செல்லக்கூடாது. அந்த ஒரு மனப்பக்குவத்தை ஆண்டவர் கொடுக்க, இதுவும் ஒரு சோதனையிலிருந்து எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி பெரியோர்கள் சிறியவர்கள் எல்லோருமே கொண்டு சேர்ந்து நம்முடைய பங்கு ஜெபிக்கின்ற குடும்பமாக சிறு பிள்ளைகளுடன் வாலிபர்களுடன் பெரியவர்களுடன் ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக மாற இந்த நாளை அர்ப்பணித்து ஜெபிப்போம். வீட்டுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை முதலில் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை கொண்டாடுகிற உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீபராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை நான் உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு வழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் மது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ற அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ வாழ்வு தருகின்ற இறைமகன் இயேசு கிறிஸ்து, முன்னோர்கள் உண்டார்கள், இறந்து போனார்கள், நாம் தருகின்ற உணவு நிலையான உணவு, வாழ்வு தரும் உணவு என்று சொல்லி உன்னதமான செம்மறியை வரி உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம் அனைவரையும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக.
Amen.
ஆண்டவரை நாங்கள்